பொதுவாவே இந்த ஊர் பொண்ணுங்க ரொம்ப சூப்பர் சித்தப்பா. அப்படியா? ஆமா. அத பத்தி நம்ம பொண்டாட்டிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயோ அஷ்டங்கிறதே மறந்துட்டியா நீ? காபி சாப்பிடுறீங்களா? காபி சாப்பிடுங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணா நீ அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. வேற எப்படின்னா கூப்பிடுறது? ஏன் உலகத்துல வேற ரிலேஷனே கிடையாதா? மாமா, மச்சான், அத்தான் இப்படி எவ்வளவு இருக்கு? அவங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு அண்ணன் தான் இல்ல. அதுக்கு நான் மாட்டேனா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப சேஃப்டிடா. அண்ணாங்கிற வார்த்தையை எப்படி கவசமா யூஸ் பண்ணாங்க பாத்தியா? என்ன பண்றது, உங்க முடிய பார்த்தோன்னா பக்குன்னு ஆகுதுல. நம்ம பர்சனாலிட்டி பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். தங்கச்சி அனுப்பிச்சுடுமா? அனுப்பிருங்க. அம்மா போமா. அட பிலிக்கிட்டு போனதோட நல்லா தான் இருக்கு. சூப்பர். ஏய் உனக்கு கல்யாணம் ஆச்சுடா, மறந்துடாத. ஏய் இனிமே நாம ரெண்டு பேரும் வெளியில வரும்போது சொட்டை மறைக்கிறதுக்கு ஒரு தொப்பி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும். நீங்க சேவிங் கூட பண்ணலாம். பண்ணலாம். ஆனா உரிச்சு கோழி நினைச்சிட்டு மசாலா தடவை எண்ணெயில போட்டுவாங்க. எனக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கு. ஏங்க உங்களோட லட்சணமா, உங்களோட கலரா, உங்களோட உயரமா ஒரு பொண்ணு வந்துச்சா? இல்ல இல்ல, உங்கள மாதிரியே உயரமா இவரு மாதிரியே லட்சணமா ஒரு பொண்ணு போச்சு. எனக்கு கிண்டல. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயமே இல்லையா உங்களுக்கு? என்ன மூத்தா இப்படி கோவிச்சுக்கிறீங்க? இந்த கல்யாண வீட்டுல சொந்தக்காரிங்கிற பேர்ல ஒரு திருட்டு பொண்ணு வந்துருச்சு. ஐயோ திருட்டு பொண்ணா? ஆமா, அத நாங்க தேடிட்டு வந்தா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம். ஏங்க ஏகப்பட்ட சீர் சனத்தியோட வந்துருக்கோம்ல நாங்க. ஏதாவது காணா போனா எங்கல்ல கேப்பீங்க. இருங்க. ஏடா அதெல்லாம் எங்க வச்சிருக்க? பொட்டியில அந்த ரூம்ல போய் பூட்றா. போய் கண்டுபிடிங்க சார். போங்க போங்க. இப்ப நான் சொப்பனாவை ரிசீவ் பண்ணுவேனா, திருடி கண்டுபிடிப்பனா, சீர் சனத்துக்கு காவல் இருப்பனா? பசி வேற காது அடைக்குது. அப்படியே சித்தப்பா கிண்டலடா. கேட்கல நீங்களே. காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? ஏயா ஜோல்லா பைக்குள்ள காபி டிபன் வச்சிருக்கியா? ஏன் எப்ப பார்த்தாலும் துரத்திக்கிட்டு வர? காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? மகனே இவனுகிட்ட அகிம்சை ஒத்து வராது. அடிச்சு விரட்டு. அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? எங்க வீட்டுல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா? யாரையா நீங்க? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? நாங்கெல்லாம் கவனிக்கணும். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா? தம்பி டிபன் அதை சாப்பிட்டியாப்பா? தவிர நம்மளுக்கு என்னென்ன வேலை? வாங்க. அண்ணா காபி சாப்பிட்டீங்களானா, அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களானான்னு ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து டேஸ்ட் பண்ணிட்டு வரானுங்க. அவனுக்கு யாருக்கு சொந்தம்னே தெரியல மாப்ள. கேக்குறானுங்களே தவிர பச்சை தண்ணி கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறான். மாப்பிள்ளையோட பர்ஸ் திருடிட்டு இல்லன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? சொல்றது கேட்க மாட்டீங்களா? நான் திருடி இல்ல சொல்றேன்ல. நீ திருடியா இல்லங்கிறது மாப்பிள்ளையே கட்டுறோம். வா. இது என்னோட பர்ஸ், நான் திருடல. சமந்தி இந்த பொண்ணு தான் திருடி. கையங்களும் பிடிச்சிட்டான். என்ன நீங்க என்ன போய் திருடுன்னு சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? மாப்பிள்ளையோட சொந்தம். இது என்ன தம்பி? பூஜைக்கு நேரமாச்சு இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை காணோமே. வந்துகிட்டு இருப்பாங்கண்ணே. காபி சாப்பிட்டீங்களா? இவன் சாப்பிட்டீங்களா? அண்ணா நீங்க எங்க இங்க? இது எங்க கோயில்ரா? எங்களை போய் எங்க வந்தான்னு கேக்குறியா நீ? அண்ணே நம்ம விட்டு டம்ளர்ண்ணே. சாவித்திரி நம்ம வீட்டுல திருடி இருக்காங்கடா. கோவை சென்ட்ரல் ஜெயிலில் திருடியது. அங்கேயே கை வச்சிட்டீங்களா? ஏண்டா இதுக்கு தான் கல்யாண வீட்டுல சோழனை போய் சைட்ல போட்டுக்கிட்டு காபி சாப்பிட்டீங்களா டிபன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்களா? அண்ணா தெரியாம திருடிகளை விட்டுருங்க, நாங்கள மன்னிச்சிருங்கடா. அண்ணே இவனை போலீஸ்ல ஒப்படைங்கண்ணே. டேய் தம்பி, கல்யாண வீட்டுல 1008 வேலை இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் அது அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்ப இவங்களை இப்படி விட்டுறதா? நம்ம ஏன் சும்மா விட்டு போகணும்? இது நம்ம டம்ளர். ஃப்ரீயா ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிருவோம். நல்ல போலண்ணே. ஏன் அந்த பைய கூடுறா? கூடுறா பைய. இந்த பை இருந்தா தானடா திருடி திருடி உள்ள போடுவீங்க. இத நாங்க எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படா திருடுவீங்க? சொப்னா கிளம்பி கோயிலுக்கு போலாம். நான் வரல. என்னது நீ கோயிலுக்கு வரலையா? சொப்னா நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன மட்டும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்ல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப இங்க யார் இருக்கிறது? அப்புறமா வரவங்க எல்லாம் யார் பாத்துக்கிறது? ஆமா பாத்துக்கணும்ல, நான் மறந்தே போயிட்டேன். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல. நீ ஒண்ணு பண்ணு சொப்னா, யார் வந்தாலும் சரி நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லா கவனிச்சு வீட்டுல உட்காருவே. என்ன நான் வரேன். சரி. அப்புறம் டீ காஃபி எல்லாம் நல்லா போட்டு கொடு. என்ன அப்புறம் அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வராங்க, அதனால ஃபேன் எல்லாம் போட்டு வை. என்ன சரி, நான் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நல்லா பாத்துக்கோ. உனக்கு தெரியாது அவர் ரொம்ப கோபக்காரரு. என்ன நான் பாத்துக்க. நான் வரேன். முதலாளி அவங்க ஆசைப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விட்டுருங்களேன். நான் ஆசைப்படலையா? சொல்ற அவன் மேல நான் ஆசைப்படலையா?
என் உயிரையே கூட கொடுக்கிற அளவுக்கு வெறித்தனமான ஆசை வச்சிருந்தேன் அவன் மேல. வேற என்ன வேணும் அவளுக்கு? அவங்கள உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்களே. பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? என்ன பிடிக்காத உயிரோட வாழணும்னு அவசியம் இல்லடா. சொப்னா, என் கேரக்டரை சரியா புரிஞ்சுக்காதனாலேயே என் கூட சேர்ந்து சாக போற நீ. வேண்டாம் முதலாளி. போடா. காப்பி சாப்பிட்டீங்களாண்ணா? டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? பை கூட பேசுது. சார், கோகுலுடைய கல்யாணம் இங்கே நடக்குது. கல்யாணம் வீட்டுல நடக்குதுங்க. இங்க பூஜை நடக்க போகுது. மாப்பிள்ளை இங்க வருவாரு. அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க யாரு? நான் ஊட்டியில இருந்து வரேன். எது? அப்ப மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.